ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு கிராண்ட் பாஸ் கிச்சன். நீங்கள் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ன்றது பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக ஆடிப்பெருக்கு தான். ஸோ நாங்கள் அந்த ஆடிப்பெருலாம் கொண்டாடுறது இல்லை. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாஸ் கிச்சன் ஜோஸ்பால் டேனியல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்றது பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. பாருங்கள், மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஊளி மீன் சொல்லி சங்கரா மீன் சொல்லுவாங்க. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் மாங்காவை அரைச்சி பண்ணுறது தான் இந்த வீடியோ, இந்த மீன் வீடியோ போட்டிருக்கேன். இதை மாங்காவை அரைச்சி போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை தாளிக்கும் போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்க, ரொம்பவே செம்மையாக இருக்கும். நான் தேங்காய் ஊற்றாமல் செய்கிற மீன் குழம்பு தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைய எல்லாமே சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம். நான் கெட்டியாக தான் குழம்பு வைப்பேன் எப்பொழுதுமே. உங்களுக்கு வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க, குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபுல் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். வேணும்னா அந்த நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதம் பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வச்சுருக்கேன். சாதம் இது கொஞ்சம் முன்னாடியே வடித்தது தான். அதனால் எனக்கு குழஞ்சா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் பருப்பு வடிச்சிருக்கேன். இந்த சாதம் இந்த சாதத்தோட மீன் வச்சு ஆடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம். தக்காளி ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தக்காளி ரசம் நான் வீடியோ போடலை, பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி ரசம். நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணிடுங்க. ஓகேவா? தக்காளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கையிலே ஸ்மாஷ் பண்ணி ஒரு 5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை கையில் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாஷ் பண்ண தக்காளியை நல்லா புளி லைட்டாக ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தக்காளியை புளிப்பாக இருக்கும். அதனால புளி கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் அல்லது கொஞ்சம் அதுக்கு மேலே ஊற்றிட்டு இந்த டம்ளரை அந்த புளியை அதை கடைசியில் ஊற்றிக்குங்க. ஸோ ஊற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து வெள்ளைப்பூடை இடித்து போடணும். உங்களுக்கு வெள்ளைப்பூடி எவ்வளோ தேவையோ இடித்து போட்டுருங்க. இதுக்கடுத்து ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கடுத்து மிளகாத்தூள். ஜீரகத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போடுங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். ஆமாம், நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் போடலாம், அல்லது மிளகாத்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடியும் போடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கும் போது அதை பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யும் சேர்த்து இதோட போட்டுருங்க. இதை போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு அந்த கொதியிலேருந்து இறக்கி விட்டுருங்க. ஸோ இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அல்லது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க, கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு நல்லா லைட்டாக நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டுட்டு நல்லா வெடித்த பிறகு அது கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை வத்தல் போட்டு, ஆமாம், நீங்கள் தாளிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் தாளிச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டை வத்தல் போட்டு தாளித்து பாருங்கள், நல்லா செமையாக இருக்கும். தக்காளி ரசம் அருமையாக இருக்குங்க. மீன் குழம்புக்கும் இந்த தக்காளி ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், இது ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். வேறு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஆர்டினரியாக பண்ணுற ரசம் மாதிரி பண்ண முடியாது. அதனால் இதை நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி காலை பண்ணிடணும். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சது தான். இந்த பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மீன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மீன் வீடியோ அதிகமாக போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா பொரிஞ்ச வீடியோ தான். இங்கே பாருங்கள், மீன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஊளி மீன், அதாவது சங்கரா மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீன் பேர் என்னன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா நான் மசால் ஏற்கனவே மீன் மசால் எப்படி போடணும்னு சொல்லி, என்னென்ன ஆட் பண்ண சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த மசாலா நீங்கள் மறக்காமல் போட்டு என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மீனை பொரிச்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஓகேவா? மீன் மசாலா திரும்பவும் திரும்பவும் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்லுவேன்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுவேன், மல்லிப்பொடி போட மாட்டேன். ஆமாம், மிளகாய் பொடி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுவேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு ஒரு 1 டீஸ்பூன் போடுவேன். அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போடுவேன். போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிடுங்க. பிணைஞ்சிட்டு கொஞ்சம் லெமன் வேணால் லெமன் போட்டுக்கோங்க. புளிப்பு சுவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா லெமனை போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. நல்லா தண்ணி போட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கங்க, லைட்டாக ஆயில் ஊற்றிக்கங்க. ஸோ ஆயில் ஊற்றிட்டு அதோட நல்லா பிளெண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மீனை போட்டு என்ன செய்யணும், நல்லா கழுவி எடுத்துருங்க. மீன் நல்லா கழுவிடுங்க. அதில் உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கழுவி வச்ச மீன் அதில் போட்டு நல்லா எடுத்துடுங்க. இது பண்ணி இதை நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து
மீனை வந்து சட்டி நல்லா காஞ்ச பிறகு மீனை போட்டு பொரிச்சு எடுங்க. மீன் ரொம்பவே சுவையாக இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஊளி மீன் வந்து முள் இருக்காது. இந்த ஊளி மீன் வந்து ரொம்பவே முள் இருக்காது. நல்லாவும் உப்பிலேயே சாப்பிடுங்க. இந்த ஊளி மீனில் மீன் புட்டும் பண்ணலாம். ஏன்னா வந்து முள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய முள்ளாக தான் இருக்கும். அதனால் வந்து மீன் புட்டு பண்ணலாம். இங்கே பாருங்கள் மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சமான வந்து காஜு கத்லி. ஆமாம், இது இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜு ரொம்ப பிடிக்கும் எனக்கு காஜு கத்லி. பாருங்கள் தபீஸ் பாருங்கள் சுவையாக இருக்கும். எனக்கு இப்போ ஸ்வீட்லேயே பிடிச்சமானது காஜு கத்திரி தான். இப்போ எனக்கு சுகர் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து சேர்க்குறது இல்லை. பட் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காஜு கத்திரி வந்து எனக்கு இருக்கிறது ஸ்வீட்லேயே ரொம்ப பிடிச்சமானது தான். அதுக்கடுத்து ஜாங்கிரி தான் பிடிக்கும். பாருங்கள் செமையாக இருக்கா? ஆமாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்ன்றது எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை ஸ்கிப் பண்ணவங்க இனிமேல் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் டேனியல். பாய். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அந்த வீடியோவெல்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு கண்டிப்பான முறையில் உதவும். இந்த தக்காளி ரசம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு தக்காளி வீடியோ வேணால் தனியாக வீடியோ போடுறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அந்த புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா தக்காளி புளிப்பாக இருக்கிறதுனால புளியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. புளி அதிகமாக ஊற்றிடாதீங்க, ரொம்ப புளிக்கும். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட் இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? ஆமாம், 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடுங்க. இல்லை வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த சாதம் இருக்குது. சாதத்தை காமிச்சிடுறேன், உங்களுக்கு திரும்பவும் காமிச்சிடுறேன். அதுக்கடுத்து அபரமான தேங்காய் இல்லாத மீன் குழம்பு, தேங்காய் எண்ணெய் மீன் குழம்பு அபரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் டேனியல். தேங்க்யூ.